குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலில் அதிமுக அடைந்த தோல்வி குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடந்து வருகிறது. ஈரோடு, திருவள்ளூர், தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பழனிசாமி பேசியது குறித்து நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: அதிமுகவில் இருந்து வெளியேறி தவிகவில் இணையும் பலரும் திமுகவுடன் கூட்டணி அமைக்க பழனிசாமி முயன்றார் என தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் நிர்வாகிகளிடம் பழனிசாமி பேசினார். தீய சக்தி திமுகவை எதிர்த்துதான் அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினார். திமுக எதிர்ப்பை நம்மிடம் ஜெயலலிதா ஊட்டி வளர்த்தார். அவர்களை பின்பற்றி கட்சி நடத்தும் நான் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வருகிறேன். ஆனால் இன்று தங்கள் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள ஆளுங்கட்சியான தவிக செல்லும் சில துரோகிகள் என் மீது வீண் பழி போடுகின்றனர். அதில் துளியும் உண்மையில்லை. சுயநலத்துக்காக கட்சியை விட்டு ஓடியவர்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம் என கூறினார். மேலும் பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் நின்றதால் தான் ஜெயக்குமார் வெற்றி பெற்றதாகவும், எப்போது இடைத்தேர்தல் வந்தாலும் மீண்டும் அதிமுகவை அத்தொகுதியில் வெல்லும் எனவும் பழனிசாமி தெரிவித்தார். இவ்வாறு அவர்கள் கூறினர்.